தலைவன் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் கண்டுபிடிச்சி அதுக்குரிய தொழிலை கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அந்த கூட்டம் வெற்றி பெறும். இதுதான் தலைவனோட வேலை. தலைவன் உள்ளே போய் இறங்கி அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. தலைவன் என்பவன் தலைமை தாங்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் உள்ள திறமைகளை கண்டுபிடித்து புடம் போட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த தொழிலை கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த கூட்டம் வெற்றி பெறும். இது என்னுடைய தனிப்பட்ட வாதம். நான் அதை அந்த மாதிரி செஞ்சு தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்போ கதைக்கு வருவோம். இப்போது சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ வானரங்கள் வந்து எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே தேடுறாங்க. ஒருவேளை அப்போல்லாம் காடு தான் இருந்ததாக கேள்வி. இப்போ தான் நிறைய ஊர்கள் வந்துருச்சு. அப்போ காடாக இருந்தது, காட்டுக்குள்ளெல்லாம் தேடி பார்க்குறாங்க. சீதையை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தனுஷ்கோடி அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க அஸ்யூம் பண்ணுறாங்க, இது வந்து கண்டிப்பாக இந்த கடலை தாண்டி ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த பக்கம்தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தனுஷ்கோடியில் வந்து எல்லா வானரங்களும் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா பெரிய கவலை தோய்ந்த முகத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, கடல் இருக்குது, கடல் நம்ம எப்படி கடக்க முடியும்? இந்த கடலை கடந்து அம்மா வந்து அங்கே தூக்கிட்டு போயிருந்தாக்க நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாம்பவான் சொல்கிறாரு தான் உண்மையான தலைவன். இப்போ தான் நான் என்னுடைய கதைக்கு வரேன். அந்த தலைவன் வந்து அனுமனை கூப்பிட்றாரு. அங்கே நிறைய ஆயிரக்கணக்கில் வானர்கள் இருந்தால் கூட கரெக்டாக அனுமனை கூப்பிட்டு அந்த ஜாம்பவான் அவர் தான் தலைவர். அவர் சொல்கிறாரு, அனுமன், நீ இந்த கடலை கடக்க வேண்டும் என்றால் ஒன்றால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ அவருக்கே எல்லா வானர்களும் விற்கித்து போய் நிற்கிது. அனுமனுக்கே புரியல, என்ன நம்மளை சொல்கிறாரு, எப்படி போக முடியும் அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு பறக்கிற தகுதி இருக்குது, உன்னால் பறக்க முடியும். இந்த கடலை கடந்து நீ வந்து அங்கே போயிட்டு அங்கே ஊர் இருந்தால் அதில் அம்மா இருக்கான்னு கண்டுபிடிச்சி வர முடியும். உனக்கு பறக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த அனுமனுக்கே தெரியாத விஷயம் தனக்கு பறக்கிற சக்தி இருக்குன்ட்டு அதை வந்து ஜாம்பான் சொல்கிறாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு அவர் பறந்து போகிறாரு, அங்கே கண்டுபிடிச்சிட்டு வராரு, அந்த மோதத்தெலாம் காட்டுறாரு அப்படின்றது கதை. ஒரு தலைவன் என்பவன் திறமைகளை புடம் போட்டு பார்க்க வேண்டும். அதுதான் நான் சொல்கிறது.